This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 6 மணி நேரம் மட்டுமே கண்களுக்கு தெரியும் அதிசய சிவ ஆலயம், கோலியாக் நிஷ்கலங்க மகாதேவர் ஆலயம். இதை பற்றி தான் இன்று நாம் காணப்போகிறோம். பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட நிஷ்கலங்கேஸ்வரர் ஆலயம் கடலுக்குள் உள்ளது. இந்த சிவனாலயம் கடலுக்கடியில் பாண்டவர்களின் சிவனாலயம். வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது நீர் விலகி வழிவிடும். இந்த அதிசய நிகழ்வு நடக்கும் நிஷ்கலங்கேஸ்வரர் ஆலயம் எங்கு உள்ளது எனில் அகமதாபாத் மாவட்டத்தில் பவநகர் என்ற ஊருக்கு அருகே அமைந்துள்ள கோலியாக் என்னும் கிராம கடற்கரை வியப்பையும் பக்தியையும் அளிக்கக்கூடியது. குஜராத்தில் பாவ் நகரில் அருகில் உள்ள கடற்கரை திருத்தலம் கோலியாக். இங்குதான் நடுக்கடலுக்குள் புகழ்பெற்ற நிஷ்கலங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் உள்ளது. இந்த ஊரில் காலையில் கோலியாக் கடல் உள்வாங்கும் காட்சி மெய்சிலிர்க்க வைக்கும். தினமும் காலை 6 மணிக்கு கடல் உள்வாங்க ஆரம்பிக்கும். படிப்படியாக கடல் உள்வாங்கிக் கொண்டே போகும். கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பழமையும் வரலாறும் கலந்த சிவலிங்கங்கள் எழுந்தருளிக்கும் மேடு கண்களில் தென்படும். கொடிமரம் மற்றும் ஒரு சூளம் கொண்ட தூண் நன்கு வெளிப்படுகிறது. கடலை உள்வாங்காத நேரத்தில் கொடியும் தூணும் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும். அந்த கோவில், அந்த மேடு நிஷ்கலங்க மகாதேவர் என்று போற்றப்படும் சிவபெருமான் வீற்றிருக்கும் புண்ணிய பூமி. கடல் நீர் வற்றியதும் அவரை வணங்கி போற்ற மக்கள் கரையில் கூடுவார்கள். காலையில் உள்வாங்கிய கடல் மதியம் 2 மணி அளவில் மீண்டும் நீர்ப்பரப்பாகிவிடும். இடைப்பட்ட 6 மணி நேரத்திற்குள் கடலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டு திரும்ப வேண்டும். இந்த கோவிலை கண்டு வணங்குதல் அவ்வளவு எளியது அல்ல. கடல் நீர் வற்றியதும் கடலுக்கு குறுக்கே நடந்து செல்ல வேண்டும். செல்லும் வழி பள்ளமும் சேரும் நிறைந்த பாதை. 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். விழுந்து எழுந்து ஆடையெல்லாம் நனைந்து சேராக்கி அடிபட்டு கால் தடுமாறி ஒரு வழியாக சமாளித்து செல்ல வேண்டும். ஆயினும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மக்கள் நாள்தோறும் நூற்றுக்கணக்கில் வழிபட வருகிறார்கள். நடுவே கோவிலாய் விளங்கும் அந்த மேட்டில் 5 சிவலிங்கங்கள் தனித்தனியே காட்சியளிக்கின்றன. நந்தியும் உண்டு. பெரிய கோவில் பரப்பளவு கொண்ட இதில் சிறிய சுனை ஒன்றும் உள்ளது. பாண்டவர்கள் போரிலே கௌரவர்களை அழிக்கின்றனர். உறவினர்களையே அழித்ததால் பாண்டவர்களுக்கு களங்கம் ஏற்படுகிறது. மகாபாரத யுத்தம் முடிந்த பின் பாண்டவர்கள் வெற்றி களிப்பில் களியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கவில்லை. மாறாக நிகழ்ந்த இறப்பினால் உண்டான தோஷம் கருதி துயரம் அடைந்தனர். தங்களின் இரட்சகரான கிருஷ்ணரிடம் பாவ விமோச்சனம் தீர வழி கேட்டனர். அவர் ஒரு கரிய நிற தண்டமும் கருப்பு மாடு ஒன்றையும் வரவழைத்து, இந்த கருப்பு தண்டத்தினை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாட்டின் பின்புறம் தொடருங்கள். இவ்விரண்டும் எந்த இடத்தில் வெள்ளை நிறமாக மாறுகிறதோ அங்கு இறைவனை மனம் உருகி வழிபடுங்கள். உங்கள் போரினால் உருவான பாவங்கள் விலக இறைவன் அருள் புரிவான் என்றார். அதன்படியே அவர்கள் மாட்டினை பின்தொடர கோலியாத்தில் தண்டமும் மாடும் வெள்ளை நிறம் அடைந்தது. அவ்விடத்திலேயே ஒரு குளத்தினை வெட்டி நீராடி ஐவரும் இறைவனை குறித்து தியானித்திருந்தனர். ஐவருக்கும் 5 சிவலிங்கம் நந்தியுடன் சுயம்புவாக எழுந்தருளி பாவ விமோச்சனம் அளித்தான் இறைவன் என்பதுதான் புராண வரலாறு. பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் 5 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. கடல் நடுவே மேட்டு நிலத்தை உருவாக்கி சிவலிங்கம் அமைத்து வழிபடுகின்றனர். இதில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களின் களங்கத்தை போக்குகின்றார். பாண்டவர்களது களங்கத்தை போக்கியதால் நிஷ்கலங்க மகாதேவர் என்று அழைக்கப்படுகின்றார்.
பாண்டவர்கள் போற்றிய லிங்கங்கள், வெட்டிய குளம், கொடிமரம் எல்லாம் அங்கு இன்றும் காட்சி தருகிறது. தென்னகத்தில் உள்ள ராமேஸ்வரம், கேரள மாநிலத்தில் உள்ள குருவாயூர், ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம், குஜராத்தில் கோலியாக்கில் உள்ள நிஷ்கலங்க மகாதேவர் ஆலயம் ஆகியவை பெரும் சிறப்பு பெற்ற ஆலயங்கள் ஆகும். மனமுருகி இறைவனை வழிபட்டு இறைவழியாம் அன்பினது வழியில் செல்பவர்களுக்கு மிகுந்த மாற்றம் நிகழ்த்தும் ஆலயமாகும். கோலியாக்கில் ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 24 வரை திருவிழா கோலம்தான். ஆவணி மாதம் சிவனுக்கு உரிய மாதம். இறை தரிசனத்துக்காக இயங்குவோருக்கு நிச்சயம் வழி கிடைக்கும். நாமும் இங்கு சென்று சிவனை தரிசித்து பலன்களை பெறுவோம். ஓம் சிவாய நம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.